ஹாய் எவ்ரிவன், நாளைக்கு கிருத்திக்கோட பர்த்டே. ஸோ அதால் நாங்கள் ஜஸ்ட் கேக்ஸ் ரீச் ஆகிருக்கோம். ஸோ ஜஸ்ட் கேக்ஸில் என்ன மாதிரி கேக்ஸ் வந்து சூஸ் பண்ணுறது அப்படின்றது ரொம்ப டைலமாவில் இருந்தோம். பிகாஸ் அங்கே மஃபின்ஸ், கேக்ஸ், டிஃப்ரெண்ட் கலெக்ஷன்ஸ் எல்லாமே இருந்தது. ஆனால் என்ன சூஸ் பண்ணுறது அப்படின்றத நாங்கள் ரொம்ப டைலமாவில் இருக்கும்போது ரொம்பவே ஜஸ்ட் கேக்ஸ் ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ ஃபைனலி நாங்கள் இந்த கேக் தான் சூஸ் பண்ணியிருந்தோம். ஸோ இதுதான் கேக் சூஸ் பண்ணிவிட்டு அங்கேருந்து அப்படியே நாங்கள் கிட்ஸ் லே அவுட் போயிட்டு கிட்ஸ் லே அவுட்டில் கிருத்திக் வந்து ஒரு 5 கிஃப்ட்ஸ் பிளான் பண்ணியிருந்தோம் 5th பர்த்டேன்றதால. ஸோ ஆனால் நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்தது. ஆனால் கிட்ஸ் லே அவுட்டில் நாங்கள் டைலமாவில் இருக்கிறத பார்த்துட்டு அவங்களே ரொம்ப ஹெல்ப்ஃபுல் பண்ணாங்க. லைக் எந்த மாதிரி நீங்கள் கிஃப்ட்ஸ் ப்ரெசென்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நிறையா டாய்ஸ்லேருந்து நிறையா நியூ கலெக்ஷன்ஸ் எல்லாமே இம்போர்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதில் ஸ்பைடர்மேன்லேருந்து ஹல்க்லேருந்து மெட்டல் கார்ஸ்லேருந்து கிரிக்கெட் பேட்ஸ்லேருந்து கேரம்ஸ், அப்புறமேட்டா நிறையா சைக்கிளிங், 1 வீல் சைக்கிளிங், கிளாஸஸ், அப்புறம் நிறையா நியூ பார்ன் பேபிஸ்க்கு ட்ரெஸ்ஸஸ், அந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க. ஆனால் என்ன சூஸ் பண்ணுறது அப்படின்றது கொஞ்சம் டைலமாவில் இருக்கும்போது ஃபைனலாக நாங்கள் ஒரு 5 கிஃப்ட்ஸ் சூஸ் பண்ணியிருந்தோம். அது என்ன கிஃப்ட்ஸ் அப்படின்றத நீங்கள் ஃபைனலாக கிருத்திக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கும்போது பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அங்கேருந்து அப்படியே நாங்கள் கிளம்பி ஸ்டேஷ்னரிஸ் வந்தோம். ஸ்டேஷ்னரிஸ் எதுக்காக அப்படின்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வரேன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதால் கொஞ்சம் ரிட்டன் கிஃப்ட்ஸ் கூட பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ பேஸ்ட் ஆன் த பட்ஜெட் வந்து அந்த ஸ்டேஷ்னரி ஷாப்ஸில் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல் பண்ணாங்க. லைக் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாகவும் பண்ணுங்கள், யூட்டிலைஸாகவும் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு சஜஷன் கொடுத்தாங்க. ஸோ அதுலேருந்து நாங்கள் ஒரு இன்புட்ஸ் எடுத்துக்கிட்டு ஸோ ஃபைனலாக நாங்கள் எந்த மாதிரி ஒரு ரிட்டன் கிஃப்ட் பிளான் பண்ணோம் அப்படின்னா இதுதான் நாங்கள் ஃபைனலாக பிளான் பண்ணியிருந்தோம். இன்க்ளூடிங் அந்த பெயிண்ட்ஸு, அப்புறமேட்டா அந்த ப்ரஷஸ் எல்லாமே, பென், எரேசர், ஷார்ப்னர் எல்லாமே கம்பைண்ட் ஆகி ஒரு பேக்கில் வந்தது. ஸோ அதெல்லாமே நாங்கள் சூஸ் பண்ணிவிட்டு அப்படியே வந்தால் பர்த்டே செலிப்ரேட் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ பர்த்டே செலிப்ரேட்டில் எல்லோரும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் வச்சு கிருத்திக்கை நாங்கள் பர்த்டே செலிப்ரேட் பண்ணோம். ஸோ அவங்க ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தாங்க, ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க கிருத்திக்கு. ஸோ அங்கே அப்படியே கேக் கட்டிங்ஸ்லாம் முடிச்சுட்டு அப்புறமேட்டா ஃபைனலாக அவர் ஊதணும் ட்ரை பண்ணார். ஃபைனலாக ஊதிட்டு கேக் கட் பண்ணார். கேக் கட் பண்ணிவிட்டு அப்புறமேட்டா 5 ஸ்டார் சாக்லேட்ஸ் எல்லாமே வாங்கியிருந்தோம். ஸோ அது எல்லாமே அவர் பார்த்துட்டு ஸோ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க. ஸோ கிருத்திக் கூட ரொம்பவே ஹாப்பியாக இருந்தார். ஸோ கேக்கை ஃபைனலாக அவங்களும் அவங்க அம்மாவும் சேர்ந்து கட் பண்ணி அதுக்கப்புறமேட்டா எல்லாருக்கும் சர்வ் பண்ணாங்க. ஸோ சர்வ் பண்ணதுக்கப்புறமேட்டா என்ன ஆச்சு அப்படின்னா அந்த கேக்கை கட் பண்ணி எடுத்து ஃபஸ்ட்டு கிருத்திக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா டாடா அப்படின்னு சொன்னார். ஸோ டாடா நான் கையில் எடுத்து அவருக்கு லைட்டாக ஒரு கொடுக்கும்போது அவர் ரொம்ப அவரோட சேர்ந்து நான் கூட ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் ஆனேன். ஸோ அந்த வேல்யூ வந்து இட்ஸ் ப்ரைஸ்லெஸ். ஸோ அதை எடுத்து அப்படியே அவங்க அம்மா கிட்ட கொடுத்து அவங்களும் ஃபீட் பண்ணாங்க. ஸோ அதையும் சாப்பிட்டதுக்கு அப்புறமேட்டா கிருத்திக் என்ன பண்ணாருன்னா கேக் நல்லா இருந்தது, இன்னொரு கடி வேணும் அப்படின்னு சொன்னார். அது எல்லாமே சாப்பிட்டுட்டு அப்புறம் எல்லாருக்கும் சாக்லேட்ஸ் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. ஸோ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஒரு சாக்லேட்ஸ் டே எடுங்கடா அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி எல்லாருக்கும் சாக்லேட்ஸ் கொடுத்தாரு. ஹாப்பி பர்த்டே கொடுத்துட்டு அவரும் எல்லாருக்கும் சாக்லேட்ஸ் இன்க்ளூடிங் அம்மா, அப்புறம் அவங்க அக்கா எல்லோரும் இருந்தாங்க. ஸோ எல்லாருக்கும் அவர் சாக்லேட்ஸ் எல்லாம் ப்ரெசென்ட் பண்ணதுக்கு அப்புறமேட்டா என்ன பண்ணாருன்னா ஒவ்வொருத்தவங்கிட்டையும் போய் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி கூட எடுத்துக்க சொன்னார். ஸோ அது எல்லாமே முடித்ததுக்கு அப்புறமேட்டா அங்கே அவர் மாமா மட்டும் 4-5 வேணும்னு கேட்டார். அதையும் கொடுத்தாரு. சரி கொடுத்துட்டு அதுக்கப்புறமேட்டா திருப்பி கேக்கு எல்லாமே சர்வ் பண்ண ஆரம்பித்தார். ஸோ கேக் சர்வ் பண்ணும்போது அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே கிருத்திக் இவ்வளோவா அப்படின்னு கேட்டாங்க. பட் ஆனால் இல்லை, நீங்கள் எல்லோரும் சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னார். ஸோ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப சந்தோஷமாக கேக்கு வேணும்னா வாங்கி சாப்பிட்டு இன்னும் கொஞ்சம் வேணும்னு சொல்லி கூட கேளு அப்படின்னு சொல்லி கொடுத்தோம். ஸோ அவங்க எல்லாருக்குமே இவரே போய் எல்லோரும் அவரோட கையில் வந்தவங்க எல்லாருக்கும் அவரே சர்வ் பண்ணார். ஸோ எல்லாருக்கும் சர்வ் பண்ணிவிட்டு என்ன சொன்னார் அப்படின்னா கேக் ரொம்ப நல்லாயிருக்குன்னு எங்கள் ஃப்ரெண்ட்ஸு சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் ஆனார். பட் இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் எல்லாருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு கூட நான் கொஞ்சம் சர்வ் பண்ணேன். ஸோ அவர் என்ன பண்ணார் அப்படின்னா எடுத்துகிட்டு போனார். ஸோ எடுத்துகிட்டு போய் அவங்க பாட்டிக்கு, அவங்க தாத்தாக்கு, அப்புறம் எல்லாருக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கு அப்புறமேட்டா கொடுக்க சர்வ் பண்ணார். ஸோ அங்கேருந்து கிளம்பி என்ன பண்ணார் அப்படின்னா கிஃப்ட்ஸுக்கு கிஃப்ட்ஸ் எங்கே அப்படின்னு நடுவில் கேட்டுகிட்டே இருந்தார். ஆனால் அதுக்கப்புறமேட்டா நான் சொன்னேன் நீ போய் உட்காந்து சாப்பிடு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட, அப்புறமேட்டா நான் சர்ப்ரைஸ் கிஃப்ட் கொடுக்குறேன்னு சொன்னேன். ஸோ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாருக்கூடையும் உட்காந்து அவர் மேட்ச் பார்த்துக்கிட்டே கேக் எல்லாத்தையும் எடுத்து பொறுமையாக சாப்பிட்டாரு. அதில் அவர் வந்து சொன்னார் கிஃப்ட்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கிஃப்ட்ஸ் கொடுத்தாங்க. அதை வாங்கிக்கிட்டார் ஹாப்பியாக. ஸோ அதை வாங்கிக்கிட்டு இன்னும் கொஞ்சம் ஃபோட்டோ வேணும்னு சொன்னார். பட் ஆனால் அதுக்கப்புறம் ரிட்டன் கிஃப்ட் கொடுக்கலான்னு சொல்லி ரிட்டன் கிஃப்ட் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ அந்த ரிட்டன் கிஃப்ட்டை அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணாங்க.
ரொம்ப தேங்க்ஸ் கிருத்திக் சாய் அப்படின்னு சொன்னாங்க. பட் ஆனால் இட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் இவர் 1 by 1 எல்லாருக்கும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் அவங்க இங்கே ஏரியாவில் அவர் விளையாடுவார்ல அப்பார்ட்மெண்ட்டில் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் கூப்பிட்டதுக்கு வந்ததுக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப தேங்க்ஸ் கிஃப்ட் பண்ணார். ஸோ அந்த கிஃப்ட்டை வாங்கிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது கிருத்திக் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த ஃபீலும் வந்து அவர் சொன்னார், டாடா நான் ரொம்ப ஹாப்பி அப்படின்னு. இட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அவங்க அக்காலாம் இருந்தாங்க. ஸோ அவங்க அக்காங்க எல்லாருக்குமே அவர் கிஃப்ட் ப்ரெசென்ட் பண்ணார். ஸோ கிஃப்ட் ப்ரெசென்ட் பண்ணதுக்கப்புறமேட்டு என்கிட்ட கேட்டார், எங்கே சர்ப்ரைஸ் கிஃப்ட் திருப்பி கேட்டார். நான் சொன்னேன் இரு ஃபஸ்ட்டு ஒன்று ஒன்றா கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு எக்ஸைட்மெண்ட் என்னென்னா கேரம் கொடுத்தோம். ஸோ கேரம் கொடுத்ததுக்கப்புறமேட்டு அவருக்கு எக்ஸைட்மெண்ட் தாங்கல. இது என்ன 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 அப்படின்னு கேட்டுகிட்டே இருந்தார். இரு நான் காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஆர்ட்னா ரொம்ப இஷ்டம்னு சொல்லிவிட்டு அந்த பேக்கை ப்ரெசென்ட் பண்ணோம். அந்த பேக்குக்குள்ளார நிறையா பென்சில்ஸ் எரேசர்ஸ் நிறையா இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் தேர்ட் கிஃப்ட் வந்து ஃபுட்பால். அவர் ஃபுட்பால்னால் ரொம்ப பிடிக்கும். ஸோ உடனே அவர் ஜம்ப் பண்ணி நான் விளையாடுறேன் அப்படின்னாரு. அப்புறம் அவருக்கு ரொம்ப நாளே கேட்டுட்டு இருந்தார் பிஸ்னஸ் கேம் விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிஸ்னஸ் கேமை கடைசியில் அவருக்கு இன்றைக்கி தான் ப்ரெசென்ட் பண்ணோம். ஸோ ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தது. ஸோ எல்லாமே அவர் என்னென்ன ஒரு 2-3 months வெயிட் பண்ணாரோ எல்லாத்தையும் சேர்த்து இன்றைக்கி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 5 கிஃப்ட்ஸ் ப்ரெசென்ட் பண்ணோம். இன்னும் ஒரு கிஃப்ட் லெஃப்டாக இருந்தது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆர்ட் ட்ராயிங். ஸோ கலர் எல்லாமே வாங்கியாச்சு, பேக் கொடுத்துட்டோம். பட் ஆனால் அவர் ஆர்டிஸ்ட் பண்ண புக்கு. அதுக்கப்புறமேட்டா ஃபேமிலி ஃபோட்டோ ஸ்டார்ட் பண்ணோம். ஃபேமிலி ஃபோட்டோவில் எங்கள் அம்மா அண்ணா அண்ணி எல்லோரும் வந்திருந்தாங்க. அவங்க குழந்தைங்க நாங்கள் எல்லோரும் சேர்ந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறமேட்டா நாங்கள் மட்டும் குழந்தைங்க வச்சுக்கிட்டு ஒரு ஃபோட்டோ வேணும் அப்படின்னு சொல்லி ஆசையாக இருந்தது. ஆசையாக எல்லோரும் சேர்ந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். அப்புறம் அத்தை மாமா அப்புறமேட்டா மச்சான் எல்லாம் வந்திருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாருக்கும் சேர்ந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். ஸோ அதுக்கப்புறமேட்டா அந்த ஃபோட்டோ முடிஞ்சதும் கிருத்திக் வந்து எங்களை ரொம்ப ஹக் பண்ணிக்கிட்டாரு. சரி இதோட இந்த வீடியோவில் கிஸ் பண்ணி முடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பர்த்டேவை ஒரு குட் நோட்டோட நல்ல ஒரு குட் ஃபோட்டோ ஷூட்ஸோட நிறைய ஒரு ஹாப்பினஸோட இந்த வீடியோவை நாங்கள் எண்ட் பண்ணிக்கிறோம். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே.